இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷனரியோட பேரு கிளாடிஸ் ஐல்வர்ட். இவங்க வந்துட்டு சைனால கிட்டத்தட்ட 38 வருஷமா ஊழியம் பண்ணியிருக்காங்க. ஏசப்பாவை பத்தி அறியாத சைனீஸ் பீப்புள் கிட்ட இவங்க வந்துட்டு அந்த சைனீஸ் பீப்புளுக்கு புரியணும் ரொம்ப. ஏன்னா அவங்க மதர் டங்ல சொன்னாதான் யாருக்கா இருந்தாலும் எதா இருந்தாலும் பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகும். சோ அந்த கஷ்டமான சைனீஸ் மொழியை இந்த கிளாடிஸ் ஐல்வர்ட் கத்துக்கிட்டு அந்த சைனீஸ் பீப்புள்கிட்ட போய் ஊழியம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான வார்த்தை அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இவங்களுக்கு வந்துட்டு படிப்பறிவு எதுவுமே இல்ல பேதுருவுக்கும் யோவானுக்கும். ஆனா அவங்க வந்துட்டு ஆண்டவரை பத்தி தைரியமா எல்லார்கிட்டயும் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் இந்த கிளாடிஸ் ஐல்வர்டும் பேதுருவை போலயும் யோவான போலயும் எல்லா சைனீஸ் மக்கள் கிட்டயும் அவங்க எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிச்சாலும் இவங்க போய் ஊழியம் பண்ணியிருக்காங்க. சோ இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறதுனா, எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு நிறைய தடைகள் வரும் நமக்கு ஊழியம் பண்ணாதபடிக்கு. ஆனா நம்ம வந்துட்டு ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை விட்டுறாம நம்ம ஊழியம் பண்ணணும். ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் கொண்ட எங்க அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த நல்ல ஜெப வேலையை கொடுத்திருக்கீங்களே ஏசப்பா, அதற்காக நன்றி. இந்த மிஷினரிய ஆண்டவரே எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்களே தகப்பனே, அதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்கள போல எங்க தேசத்திலும் எங்க நாட்டிலும் ஆண்டவரே அநேக ஊழியர்கள் எழும்ப நீங்க உதவி பண்ணுங்க தகப்பனே. இந்த எளிய ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.